வணக்கம். பசுமை சாரல் அலைவரிசை உங்களை அன்போடு வரவேற்கிறது. இந்த சேனலுக்கு நீங்கள் புதிய நண்பர்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே கீழே இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்துங்கள். வணக்கம். கடலூர் மாவட்டம் சேத்தியாவுக்கு அருகாமையில் உள்ள மழவராயநல்லூர் என்னுடைய கிராமம். என்னுடைய பேர் செல்வம். நெல் செல்வம்னு எல்லாரும் அழைப்பாங்க. நான் இயற்கை விவசாயம் 15 ஆண்டுகளுக்கு மேலே நான் விவசாயம் பண்ணிட்டு இருக்கேன். பல்வேறு ரகங்களை இயற்கை விவசாயத்தில் பாரம்பரிய ரகங்களை ஒரு 40 ரகங்கள் கிட்டத்தட்ட நான் விவசாயம் சாகுபடி பண்ணி பார்த்துருக்கேன். இன்னைக்கு ஐயா பசுமைச்சால் மூலியமா ஏற்கனவே பேட்டி கொடுத்துருக்கேன். இன்னைக்கு மீண்டும் என்னுடைய வீட்டுக்கு தோட்டத்துக்கு வந்திருக்காங்க. இன்னைக்கு ஏன்னு கேட்டால் சமவெளியில மிளகு சாகுபடி பண்றேன் இயற்கை முறையில. இன்னைக்கு கேள்விப்பட்ட ஐயா எட்வன் ஐயாவுக்கும் வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். அவங்களுடைய நேயர்களுக்கும் வணக்கம். நான் ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்ன தமிழக அரசு துறை தோட்டக்கலை துறையால மிளகு எனக்கு கொடுத்தாங்க. மிளகை என்னுடைய தோட்டத்துல சமவெளி மிளகுன்னு சொல்லி கொடுத்தாங்க. பனிமுண்டான்னு அதை பயிர் நட்டேன். எந்த மரத்துல நட்டேனாக்கா அவங்க சொல்லி கொடுக்கும்போது தேக்க மரத்துல தான் இருந்துட்டு மட்டும்தான் ஒன்று நடணும், தேக்க மரத்துல நடுங்கன்னு சொல்லி கொடுத்தாங்க. தேக்க மரம் தோட்டம்லாம் வச்சிருக்கேன். அதனால தேக்க மரத்துல நட்டேன். நான் நடும்போது தேக்க மரத்துலையும் நட்டேன், தென்னை மரத்துலையும் நட்டேன், வேப்ப மரத்துலையும் நட்டேன். இது நம்ம நிக்கிற இடம் களிமண். இந்த தோட்டம் களிமண். இந்த இடம் நம்ம நிக்கிற இடம் இந்த களிமண்ல தான் நட்டேன். இந்த இடத்துல நல்லா செடிச்சு நல்ல அருமையா வந்திருக்கு. இதுக்கு இந்த செடிக்கு மிளகு செடிக்குன்னு இது வரைக்கும் ஒரு பராமரிப்பு செலவுங்கிறது எதுவுமே செய்யல. தண்ணி கூட நான் ஊத்துறது இல்லை. என்ன காரணம்? இயற்கையோடு விட்டுட்டேன். அது காரணம் என்னன்னா, ஏற்கனவே நான் சில இதுல சொல்லியிருப்பேன். வீடு சுத்தம், காடு அசுத்தம். வீடு சுத்தமா இருக்கணும். காட்டுல குப்பை செத்த நிறைய ஏதாவது போட்டுக்கிட்டே இருக்கணும். அப்பதான் மண்ணில் பாக்டீரியாக்கள் மண்புழுலாம் நிறைய உருவாகும். அது உருவாகும் போது மண் வளமா இருக்கும், ஈரம் காத்துக்குன்னு சொல்லுவாங்க. அந்த மெத்தட்ல தான் நீங்க மரத்தின் கீழே பார்த்தீங்கன்னா வெறும் இந்த இடத்த தோட்டத்தை அப்படி கூட்டி இந்த மிளகு கிட்ட முட்டாக்கி வச்சிடுறோம். இந்த முட்டாக்கி வச்சுனா என்ன செய்யுதுன்னா, மழை பெய்யுது பாருங்க, அந்த ஈரத்தை கொண்டு கீழே மண் வளம் பெருகிடுது. அது நிறைய பாக்டீரியா உருவாகி அந்த ஈரத்தை மண் தக்க வச்சுக்கிட்டே இருக்கு. இந்த செத்தைகள் மேலே கிடக்கிறதுனால ஈரத்தை தக்க வச்சுக்குது. அதுல இருந்து வளர்ந்து வந்த மிளகு இதான். இதே நான் தென்னை மரத்தின் கீழே சுத்தமா வச்சிருக்கேன். அதுக்கு நான் தினம் தண்ணி ஊத்திக்கிட்டே இருக்கேன். என்ன காரணம்? அந்த இடம் சுத்தமா இருக்கு. இந்த அளவுக்கு செடி அதில் வரல. ஒரே ஒரு கொடி மட்டும் தான் ஓடி நிக்குது. என்ன காரணம்னா, அந்த இடம் சுத்தமா இருக்கு. என்ன எரு வச்சு பார்த்தேன், எது வச்சாலும் வரல சுத்தமா இருக்கிறதுனால. ஆனா அசுத்தம்ங்கிறது மரத்தின் கீழே அசுத்தமா செடி குப்பையெல்லாம் கிடக்க பாருங்க. இது நல்ல செடி எப்படி வந்திருக்குன்னு நீங்களே பாருங்க. இது காய்ப்பும் அந்த மரத்தை விட காய்ப்புகள் அதிகமா இருக்கு. மிளகு அறுவடை பண்ணீங்களா? மிளகு இந்த ஆண்டு நான் அறுவடை பண்ணிட்டேன். அதான் என் கூட கொடுத்தவங்க நிறைய பேருக்கு பூ வரலன்னு சொன்னாங்க. ஒருவருக்கு மட்டும் அங்கே விளைஞ்சிருந்து போய் பார்த்தேன். நான் பக்கத்தில் அருகாமையில் ஊர்ல போய் பார்த்தேன், விளைஞ்சிருந்தது. அவருக்கு அறுவடை என்னன்னு அவருக்கு தெரியல. அவருக்கு சரியில்லைன்ட்டாரு அவரு. ஆனா எனக்கு சென்றாண்டு பூ வரலன்னு பேசிட்டு இருக்கும்போது, நம்ம இயற்கை விவசாயில கலந்து விடும் போது நம்ம இயற்கையான மோரை தெளிச்சு விடுங்க பூக்குனாங்க. நான் வேற ஒன்றும் சொல்ல, வீட்டுல மீந்தது கொஞ்சம் மோர் மீந்து இருந்தது. அதை மோராக்கி புளிக்க வச்சு கொஞ்சம் தெளிச்சு விட்டேன். பூ வந்துருச்சு. அது எப்ப நமக்கு பூ வருது? மலையில 6வது மாதம் 7வது மாதம் பூ வரும்பாங்க மழை காலத்துல. நமக்கு 10வது மாதம் தான் மழை. அதனால எனக்கு பூ டிசம்பர்ல தான் எனக்கு பூ வந்தது. டிசம்பர் மாசம் பூ மே மாசம் அறுவடை பண்ணிட்டேன். இப்ப மே ஜூன்ல அறுவடை பண்ணிட்டேன். இப்ப தோட்டக்கலைத்துறையில இருந்து எத்தனை செடி உங்களுக்கு கொடுத்தாங்க? எனக்கு 3 பைகள்ல ஒரு பைக்கு 2 கண்ணுன்னு கொடுத்தாங்க. 3 பை கொடுத்தாங்க எனக்கு. எல்லா விவசாயிகளையுமே மிளகு எப்படி வளர்க்குறங்கிற ஒரு நிறைய கவர்மெண்ட் மூலியமா கொடுக்குறாங்க. நிறைய தனியார் துறையில கிடைக்குது. அதை வாங்கி உங்க வீட்டுல என்ன மரமா இருந்தாலும் நீங்க ஏத்திக்கலாம். அது தென்னை மரமா, வாழை மரம், ஏதாவது உயரமா போகக்கூடிய ஒரு 15 அடி 10 அடி வளரக்கூடிய ஒரு மரத்து மேல நீங்க ஏத்திக்கலாம். நீங்க கடையில விற்கிற மிளகுக்கும் வீட்டுல இருக்கிற மிளகுக்கும் நான் சாப்பிட்டு பார்த்தேன். எங்க மிளகை அறுவடை பண்ணி வீட்டுல இருக்கிற மிளகு நல்ல காரம். மிளகு காரம்னா ஒரு மிளகு வாயில போட்டா கடிச்சு திங்க முடியாது, தாங்க முடியாத அளவுக்கு காரமா இருக்கு. ஆனா நம்ம கடையில வைக்கிற மிளகு 4 மிளகு சாப்பிட்டா கூட காரம் இல்லை. இது இயற்கையான விளைஞ்சதுனால அவ்வளவு காரத்தன்மை இருக்குங்கிறத தெரியுங்க. ஒவ்வொரு விவசாயிகள் வீடு இருக்கிறவங்க அத்தனை பேருமே மிளகு சாகுபடி பண்ணலாம் எளிமையான முறையில. தெரிவிச்சுக்கிறேன். சரி, ஏதாவது சந்தேகம்னா உங்கள்கிட்ட பேசணும்னு நினைப்பாங்க. அதனால உங்க ஃபோன் நம்பர் சொல்லிட்டு வீடியோவை முடிச்சுக்கலாம். ஏதாவது மிளகுல உங்களுக்கு சந்தேகம் இருந்தா என்ன கேட்கலாம். நீங்க எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்றேன். என்னுடைய செல்போன் நம்பர் 96 00 38 43 15.